Exercise 9.9 first sum, find by integration the volume of the solid generated by revolving about the x-axis the region enclosed by y is equal to 2x square, y is equal to 0 and x is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டயக்ராம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது x axis, இது y axis. y is equal to 2x square னா என்னது? Open upward. ஓகேவா? whose vertex is at origin. ஓகே, y is equal to 2x square. இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது அப்படியே மேலங்கிலும் அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சைக்கிள் பெடல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நம்ம எந்த டைரெக்ஷனில் சுற்றுவோம்? அது சுற்றும் போது எக்ஸ் ஆக்சிஸில் சுற்றும் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸை பேசிஸாக வச்சு சுற்றும் இல்லையா? அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, இந்த பேரபோலாவை இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, y is equal to 0னா இந்த எக்ஸ் ஆக்சிஸோட லைனு, x is equal to 1னா இந்த இடத்துல சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்த பேஸாக வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யுது, இப்படியே சுற்றிட்டே இருக்கு. அதனோட இல்யூஷன்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. அந்த வால்யூமை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஏரியா மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காது. எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட்ஸ் தெரியுது. ஜஸ்ட்டு ஒய்யோட இது இன் டர்ம்ஸ் ஆஃப், அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் எக்ஸாக மாற்றிக்கிட்டு அதில் என்ன செய்ய போகிறோம், ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ ஐ மீன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்டகிரேஷன் ஏ டு பி ஒய் டிஎக்ஸு, இன்னொன்று பை இன்டகிரேஷன் ஏ டு பி எக்ஸ் டிஒய், சாரி ஒய் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸு ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் டிஒய், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த கர்வ்லாம் அவங்களுக்கே இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒய் ஸ்கொயர்னால் என்னது, ஜஸ்ட் இந்த ஆன்சரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். எக்ஸோட லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுத போகிறோம், பை இன்டகிரேஷன் ஏ டு பி. ஏயோட லிமிட் என்னது, 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ இங்கே 0லேருந்து 1 வரைக்கும் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு பை இன்டகிரேஷன் 0 to 1. ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2x ஸ்கொயரு. அதுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால அது ஒரு ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பை. இது வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன, இது ஸ்கொயர் பண்ணி எழுதிடுங்க, அப்போ தான் மிஸ்டேக் வராது. 4x பவர் 4 டிஎக்ஸு, 4 தூக்கி வெளில போட்டுருங்க. 4 பை கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, அதனால் வெளியில் இருக்கட்டும். எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5. எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. பேசிக் ஃபார்முலா. 0 to 1 லிமிட்டு. ஜஸ்ட் அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். 1 எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட போகிறோம். 1 பவர் 5ங்கிறது 1 டிவைடட் பை 5 மைனஸ் லோயர் லிமிட் என்னது 0. ஸோ 0 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணால் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 4π இன்ட்டு 1/5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4π/5ன்னு கிடைக்கும். கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் இதனோட வால்யூம். அவ்வளோதான்.